ஹாய், இன்னைக்கு வீட்டில் இருக்க வெறும் 3 பொருளை வச்சே சூப்பரான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரசகுல்லா எனக்கு என் புருஷன் தான் செஞ்சு கொடுத்தாங்க. நிஜமாவே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு நாங்கள் மொத்தமாக ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம காய்ச்சின பாலை திரைய வைக்க போகிறோம். திரைய வைக்கிறதுக்கு ஒரு ஃபுல் லெமன் எடுத்து இந்த பாலில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும். லெமனை ஸ்க்வீஸ் பண்ண பிறகு இந்த பால் நல்லா திரஞ்சிரும். திரஞ்ச பாலை இப்போ நல்லா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். சுத்தமாக அந்த தண்ணியே இல்லாத மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ட்ரைன் பண்ணி வச்சுருக்க பாலை டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அது கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். அந்த பிணைஞ்சு வச்சுருக்க மாவை உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரா வச்சுக்கலாம். ஜீராவில் தான் இப்போ நம்ம இந்த ரசகுல்லாவை குக் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் போட்டுக்கோங்க. கணக்கெல்லாம் இல்லை, சுகர் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். நல்லா ஜீரா கொதிக்க ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லா உள்ளே போட்டுடலாம். ரசகுல்லா உள்ளே முங்கி நல்லா ஃப்ரீயாக குக் ஆகிற அளவுக்கு ஜீரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட ரசகுல்லா சாலிடாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நடுவில் சுகர் சிரப் ரொம்ப டைட் ஆகாமல் இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடுங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரசகுல்லா எல்லாமே நல்லா பெருசாகிடும். ஜீரா நல்லா கொதிச்சுட்டு இருக்கப்பவே அந்த சுகரில் இருக்க டஸ்ட்டெல்லாம் மேலே பிளாக்காக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ரசகுல்லா நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இல்லைன்னா ரசகுல்லா ஒரு மாதிரி கருப்படிச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக ரசகுல்லா குக் ஆயிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் ஒரு ரசகுல்லா எடுத்து விரல் வச்சு நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா அது அமுங்கிடுச்சுன்னா அது இன்னும் குக் ஆகலன்னு அர்த்தம். நான் லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆன பிறகு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.